பெரியகுளம் அருகே இடிந்து விழும் நிலையில் உள்ள வீடுகளில் மலைவாழ் மக்கள் வாழ்க்கை நடத்தி வருகின்றனர். நாள்தோறும் அற்ற உணர்வுடனேயே வாழ்ந்து வருவதாக அவர்கள் கவலையுடன் கூறுகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மஞ்சளாறு அணைப்பகுதிக்கு மேலே உள்ள ராசிமலை என்னும் இடத்தில் பழங்குடியினத்தைச் சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசிக்கின்றனர். பாறை இடுக்குகளில் வாழ்ந்து வந்த இவர்களுக்கு தமிழக அரசு வழங்கிய இலவச வீட்டு மனையில் வெளிநாட்டு தொண்டு நிறுவனம் கடந்த 15 ஆண்டுகளுக்கு முன் வீடுகளை கட்டி கொடுத்தது. ஆனால் அவை அனைத்தும் தற்போது சிதிலமடைந்து விட்டதாக கூறுகின்றனர் அங்கு வசிக்கும் மக்கள். அந்த ஓடுகள்லாம் பூரா அப்படியே பொறிஞ்சு அப்படியே குருணையாக உருண்டு விழுகுது. உள்ளே பூரா ஓட்டையாக விழுந்து போச்சு. மழை பெஞ்சுனாக்கும் அதில் ரொம்ப வீட்டுக்குள்ளே பூரா நினைச்சிக்கிட்டு ரொம்ப கன்றாகி கொடுமையாக இருக்கு. அதே நிறையாவும் பாறையை வெயில் காலம்ன்றதும் மழை காலம்ன்றதுலாம் கணக்கு இல்லை சார். மேலே நிறைய பாறைகள் உருள்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால இந்த பாறை உருள்றதுனால நாங்கள் பயந்து வாழ வேண்டியதாக இருக்குது சார். எந்த நேரத்திலும் இடிந்து விழும் நிலையில் வீடுகள் உள்ளதால் செய்வதறியாது திகைத்து வருவதாகவும் கூறுகின்றனர் அவர்கள். இதனால் சிலர் கற்காலத்திற்கே திரும்பிவிட்டதாகவும் வேதனையுடன் விவரிக்கின்றனர். மலைக்காட்டு பக்கம் போயிட்டாங்க. நாங்கள் ஒரு 10 குடும்பம் ஏதோ இருந்து இருந்துக்கிட்டு கல் மேலே மலைக்காட்டிலேருந்து உருண்டு சில வீட்டை இடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. ஒரு வீட்டை அடிச்சு பிடிச்சுங்க. பக்கம் 4 வருஷத்துக்கு முதல்ல இந்த வீடு லேசாக கரைஞ்சிட்டே இருந்தது. அப்போ இந்த வீடு ரொம்ப இதாகிடுச்சு. மழை ரொம்ப கரைஞ்சிட்டே இருக்குது. இப்போ மழை காலம் ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் நாங்கள் பயந்து வாழ்ந்துகிட்டே இருக்கோம். ராசிமலை பழங்குடியின மக்களின் பிரச்சனை குறித்து பெரியகுளம் வட்டாட்சியரிடம் கேட்டபோது விரைவில் அங்கு சென்று ஆய்வு நடத்த இருப்பதாக தெரிவித்தார். மழைக்காலத்தில் அவர்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறினார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் அருளானந்தம்.